ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோ மைண்ட் செட். ஃப்ரெண்டு ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். ஸோ ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஒன் டே ட்ரிப் டு ஹிடன் பிளேசஸ். ஆனால் இப்போ வரைக்கும் எக்ஸாக்டாக பிளேஸ் எனக்கு தெரியல. வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன், போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறான். பார்க்கலாம் என்ன ஹிடன் பிளேசஸ்ன்ட்டு. ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் பிரேக். இப்போ கடைசியில் பார்த்தா ஊட்டி ஹில்ஸ் ஏற்றுறான். டே, இதுவாடா ஹிடன் பிளேசஸ்ன்னு கேட்குறேன். இல்லை, இன்னும் இருக்குது, வா அப்படிங்கிறான். ஊட்டியிலையும் கோத்தகிரியிலையும் எங்கடா ஹிடன் பிளேசஸ் இருக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு அவன் கூடயே போயிட்டுருக்கேன். அது இப்படி சொல்லி 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 கோத்தகிரி வந்து வந்தாச்சு. கோத்தகிரியிலேருந்து அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஊட்டிக்கு போகிறோமா அப்படின்னா இல்லைங்கிறாங்க. ஹிடன் பிளேஸ் சஸ்பென்ஸ் வா வாங்குறாங்க. நானும் அப்படியே வந்துகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இது எப்படி இருக்கு, அவன் என்ன பிளேஸ் கூட்டு போகிறான்னு தெரியல. போய் பார்ப்போம் என்ன மாதிரி பிளேஸ் கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொன்ன டெஸ்டினேஷன் கூட்டு வந்துட்டான். இந்த பிளேஸ் வேறு கட்ட பெட்டு. நல்லா பாருங்க, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, கொஞ்சம் டீப் ஃபாரஸ்டாக இருக்குது. இதில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம் என்னென்ன இடம் இருக்குன்ட்டு. டேம் பார்க்க போகிறேன். அதுலேருந்து வர உபரி நீர் தான் டேம். இந்த தண்ணி தேங்கி இருக்கு. இந்த தண்ணியிலேருந்து கீழே பைப்பில் கீழே போய் பியூரிஃபை பண்ணி இதில் தான் ட்ரிங்கிங் வாட்டர் இந்த ஊருக்கு போர்டே போட்டிருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர் டு நாட் யூஸ் ஃபார் வெஹிக்கிள் வாஷிங்னு சொல்லிட்டு போர்டே. டேம் என்ட்ரன்ஸ். ஆனால் எவ்வளோ நியூஸில் வந்து எவ்வளோ டாப்பில் வந்து டேம் கட்டி இருக்காங்க. அந்த மாதிரி ஹைதரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ப்ரைஸ் ஆச்சு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இடத்துக்கு வந்தோம்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்கு. இடத்துக்கு நியூ பிளேஸஸ் உள்ள போகுது. மேலே ஏதோ பழைய பழைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்கிறாங்க. அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதுதான் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ். அதாவது யூஸ் பண்ணுறது இல்லையா இருக்கு. இல்லை எத்தனை ஃபோட்டோ போட்டு எப்படி வச்சுருக்காங்க. இது அன்னோன் பிளேசஸ் தான். நீங்களும் ஒரு டைம் சான்ஸ் கிடைச்சதுன்னா இங்கே வந்து பாருங்க. ஆனால் பார்க்குற வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒருத்தங்க யோசிப்பாங்க இந்த டேஞ்சரான அந்த வீடெல்லாம் கட்டினதுக்கு. நான் இங்கே இருக்கிறா டயத்து கட்டிட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. சும்மா ஒரு அட்வென்ச்சராக நினைக்கிறவங்க வாங்க. இங்கே ரொம்ப என்விரான்மெண்டல், ரொம்ப க்ளீனியாக இருக்குது, நல்லா இருக்குது. ட்ரிப்பு முடிச்சு கிளம்புறோம். லைட்டாக மழை வருது. கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.